நம்ம வந்து சொல்லும்போது நீங்க வந்து பாசிட்டிவா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க ஏன் சொல்லலைன்னு வந்து சண்டை போடுவாங்க. நீங்க சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம் தான் இல்ல? ரொம்ப கஷ்டமான இது. அதனால நெறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து மக்கள வந்து திருப்திப்படுத்துறதுக்காக அவங்க வந்து எத வேணாலும் செய்யறாங்க. சொல்லிடுறாங்க. நம்மளுடைய நேர பலன்களை பொறுத்து அடுத்து வந்து வர்றது வந்து கடவுள் நம்பிக்கை. கடவுளை நம்பினவங்க கைவிடப்பட மாட்டாங்க அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி அஹ், ஜோதிடத்துல என்ன எழுதியிருந்தாலும் கடவுள் அனுகிரகம் இருந்தா உன்னை வந்து அது எப்படியோ காப்பாத்தி கொண்டு போயிடுவாரு. வேரியஸ் தியரிஸ் இருக்கு அதை பத்தி. ஸோ ஜோதிடத்துக்கு அடுத்து உள்ள வர்றது தெய்வ நம்பிக்கை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மீகத்துல நம்பிக்கை. ஸோ கடவுளை என்னனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் கடவுளை நம்புறேன் அப்படிங்கிறவங்க இந்த ஜோசியம் பார்க்கவே வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தேவையே படாது. அவங்க நடந்தோ கெட்டதோ எல்லாமே அது வேற மாதிரி. சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவே முடியாது. ஸோ அடுத்த செட் ஆஃப் பீப்புள் வந்து இதையும் அதையும் த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பை எப்படி பெட்டர்மெண்ட்டாக ஆக்கிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? எந்த அளவுக்கு ஒரு ஆன்மீகத்தையும் ஒரு ஜோதிடத்தையும் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இது வரைக்கும் இஃப் யூ லெட் இட் இன் டு யுவர் ஹவுஸ் நீங்கள் வந்து ஓகேயா இருக்கலாம். இதுக்கு மேலே இது உள்ள வருதுன்னா தென் யூ செக் யூ கெட்டிங் ஆப்செஸ்ட். அந்த மாதிரி அதாவது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன். அதான் ஆன்மீகம், ஜோதிடம் 2மே 2 கண்ணு. ஓகேங்களா? இதுவும் தேவை, அதுவும் தேவை. இப்ப ஆன்மீகம்னு சொல்லும்போது நம்ம கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, இது வந்து ஆன்மீகம். ஜோதிடம்னு சொல்லும்போது அந்த கிரகங்கள் என்ன, அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யறது அப்படின்னு பார்த்துட்டு இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, நமக்கு கடவுள் நம்பிக்கை மட்டும்தான் அது. அது வந்து சரணாகத்தின்னு சொல்லுவோம். தெய்வம் தான் எல்லாம். அப்படி இருக்கவே சரணாகதி இது வந்து எனக்கு எல்லாமே பகவானுடைய இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் இருக்காங்க. அது மட்டுமே எனக்கு போரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இது 2த்துல ஜோதிடத்தை எதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு திருமணம் த்துக்கு நேரம் குறிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜோதிடத்தை போய் குறிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னா சந்திராஷ்டமத்துல வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க பொதுவா அந்த பெண்ணுக்கு வந்து. அதே மாதிரி அதுல நிறைய சாஸ்திரங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண்ணுடைய ஜென்ம வாரம், அந்த பெண் பிறந்த அந்த நாள்ல பண்ண மாட்டாங்க, பிறந்த நட்சத்திரத்துல பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பர்ட்ட போய் நீங்க வந்து ஒரு நேரம் குறிக்கிறது நல்லது. ஏன்னா அப்போ நீங்க ஜாதகத்தை காமிச்சு ஒரு நாள் குறிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஜோசியரால தான் பண்ண முடியும். ஆனா சில லேடிஸ் இருக்காங்க, ஐயோ இன்னைக்கு வந்து நான் இந்த கலர் சாரி கட்டிட்டேன், அப்ப எனக்கு இது வந்து ராசி இல்ல அப்படின்னு இவங்களா மைண்ட்ல வந்து செட் பண்ணிப்பாங்க, நமக்கு இது நல்லது இல்லைன்னு. நான் என்னோட இது என்னன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் எப்படியோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் நம்ம வாழ்க்கை. நம்ம நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், நம்ம எப்பவுமே நெகட்டிவ் நினைச்சிட்டு இருந்தோம்னா உங்க லைஃப் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ ஒரு சின்ன விஷயத்துக்கும் வீட்டுல வந்து ஒரு ஸ்பூன் வாங்குறதுக்கு, ஒரு கண்ணாடி போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் ஏன்னா என்கிட்ட கேட்டிருக்காங்க, மேடம் பீரோவை எங்க வைக்கணும், நான் இன்னைக்கு பீரோ விக்கணும், இந்த பீரோ விக்கணும். அப்ப நான் வந்து என்னது போன்ல சந்தேகம் கேட்கணும், எனக்கு இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னே தெரியல. அப்புறம் விளக்குமாறு எங்க வைக்கணும் வீட்டுல, இதுக்கெல்லாம் என்ன ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. நான் நினைச்சுப்பேன் இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதை எதுக்கு இவ்வளோ அப்சஸ்டா இருக்காங்க. நான் சொன்னேன் உங்க வீட்டுல எங்க வசதியோ வச்சுக்கோங்கன்னு. இல்ல மேடம் வாஸ்துப்படி வந்து விளக்குமாரெல்லாம் இங்க வைக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, அப்ப எங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நிஜமாவே நான் இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டுல வாஸ்துவெல்லாம் பார்த்து நான் எங்க நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ நம்ம வைக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே ஜோசியம் பாக்குற லேடிஸ் இருக்காங்க. ஸோ ரொம்ப அப்சஸ்டா இருக்கிறவங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவங்களுக்கு எல்லாம் பைத்தியம் ஆயிடுவாங்க. இது இல்லாமல் இருக்க முடியாது, இருக்க முடியாதுன்னு. அது வந்து little dangerous only. Okay, so இவங்க மட்டும் இல்லாம வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஏன்னா என் ஆபீஸ்க்கு சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது, வந்து உம்முன்னு உட்காந்துருப்பாரு. அந்த லேடி மட்டும் கேள்வியா கேட்பாங்க. நான் வந்து அதை பார்த்தோன்னே நான் சொல்லுவேன், ஏன் சார் நீங்க இவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருக்கீங்கன்னு. இல்ல மேடம் நீங்க டிவியில எதையாவது ஒண்ணு சொல்லிடுறீங்க, வீட்டுல இந்த அம்மா சும்மாவே இருக்க மாட்டேன், என்ன கூட்டு போன்னு என்ன வந்து டார்ச்சர் பண்ணி எனக்கு நிஜமாவே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் நான் கேட்பேன், என்ன இல்ல மேடம் நான் சொல்றேன் எந்த விஷயத்தையும், ஆனா நீங்க டிவில எவ்வளவு விஷயம் சொல்றீங்க, ஒண்ணு கூட இவர் கேட்க மாட்டாரு. அப்ப நான் சொல்றது லேடிஸ்க்கு, உங்க ஹஸ்பண்ட வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்கள மட்டும். சோ இதெல்லாமும் ப்ராப்ளம். ஏன்னா இது நான் வந்து நான் டே டு டே நான் பாக்குறது. ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து இஷ்டமே இருக்காது, ஒய்ஃப் வந்து ரொம்ப இதுல வந்து இன்டெப்த் போவாங்க, பசங்களுக்கும் அதை சொல்லி கொடுப்பாங்க. ஐயோ இன்னைக்கு நீ வந்து என்னடா பச்சை கலர் சட்டையா போடாத, நீ வந்து டிவில அந்த ஜோசியர் சொன்னாருன்னு. டிவிலே பாருங்க ஒவ்வொரு ஜோசியர் ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு கலர் சொல்லுவாங்க.